தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு லெமோத்தே மரிய சூசை புனித அந்தோனியாருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் சில்வையம்மாள் அல்போன்சா சகாய ரவி ஆரோக்கிய சாமி ஜாந்தார் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஷண்முகம் ஜனார்தனன் 40ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் சந்தனமரி தலாமூர் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஒளியே ஒளியே எழிலே வருக, உயிரே உயிரே இறையே வருக, வழியே வழியே வளமே வருக, விழியே விழியே விரைவாய் வருக. ஒளியே ஒளியே எழிலே வருக. மூவுலகிறைவனே முதல்வனே வருக, முத்தமிழ் போற்றிடும் தலைவனே வருக. மூவுலகிறைவனே முதல்வனே வருக, முத்தமிழ் போற்றிடும் தலைவனே வருக. முப்பெரும் காலமும் கடந்தவ வருக, முதலே முடிவே முழுமையே வருக. உயிரே ஒளியே எழிலே வருக, உயிரே உயிரே இறையே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதி அடைந்திட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை தம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 72 1 4 மற்றும் 7 8 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவரென முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலுமுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உணவு உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியாவிற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு, ஐயா, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் அவரை பார்த்து, அவர் எல்லாவரையும் பசும் புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களுக்கு பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசையாக அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்கு தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சியிருந்த மீன் துண்டுகளையும் 12 கூடைகளில் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் அன்பாக இருக்கின்றார். இதனை வாழ்க்கை ரீதியாக காட்டுவதற்காக தன்னுடைய மகனையே இவ்வுலகிற்கு அனுப்புகிறார். எந்த அளவிற்கு இறைவன் மனிதர்களை அன்பு செய்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் இறைவனால் படைக்கப்பட்டவை. எல்லா பொருட்களும் கடவுளின் அன்பின் வெளிப்பாடு. எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அது அன்பின் வெளிப்பாடு. இறைவன் தன்னை எவ்வாறு மனிதர்களுக்கு அன்பின் வடிவாக வெளிப்படுத்தினார் என்பதை
இயற்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் நமக்கு கற்பிக்கின்றது. அன்பு என்பது இறைவனிடமிருந்து வருவது. அன்பு என்பது இறைவனாகவே இருக்கின்றது. எல்லா அன்பும் இறைவனிடமிருந்து வருவது. நம் எல்லோரையும் மீண்டும் இறைவனிடம் இட்டு செல்லுவது அன்பினுடைய பணி. அன்பு என்று சொல்லுவோமேயானால் எத்தனையோ படிகள் இருக்கின்றன, எத்தனையோ தன்மைகள் இருக்கின்றன. தாய் அன்பு, தியாகம் நிறைந்த ஒரு அன்பு தாயினுடைய அன்பு. தந்தையினுடைய அன்பு, தன்னையே பலியாக்குகின்ற தந்தையினுடைய அன்பு. நண்பன் என்ற முறையில் ஒருவர் ஒருவரை நேசிக்கின்ற அந்த அன்பு நண்பர்களின் அன்பு. புது தம்பதியர்கள் திருமணம் கொண்ட அவர்கள் இடத்தில் இருக்கின்ற அன்பு ஆர்வம் கொண்ட அன்பு. தம்பதியர் கணவன் மனைவி என்ற முறையிலே ஒருவரை ஒருவர் அன்பு செய்வது அன்பின் அளவு. வயதான தம்பதியார் ஆனாலும் அன்புள்ளம் கொண்டவர்களாக ஒருவரை ஒருவர் இந்த வயதான நிலையிலும் ஏற்றுக்கொள்கின்ற அந்த அன்பு. மருத்துவமனையிலே பணியாற்றுகிற தியாகம் நிறைந்த சகோதரிகள், நோயுற்றோருக்காக அவர்கள் ஆற்றுகின்ற சிறப்பான பணி அன்பின் வெளிப்பாடு. சமுதாயத்திலே மக்களுடைய நலனுக்காக சமுதாய பணியாற்றுகின்றவர்கள் வெளிப்படுத்துகின்ற அன்பு. ஆசிரியர்கள் பிள்ளைகளை வாழ வைக்கும் வேண்டும், ஒளியேற்ற வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு அவர்கள் போதிக்கின்ற அந்த தியாகம் நிறைந்த அன்பு ஆசிரியர்களுடைய அன்பு. கலைஞர்களை எடுத்துக்கொள்வோமேயானால் பல வகையான கலைகள் இருக்கின்றன. எல்லா கலைகளும், இயல், இசை, நாடகம் என்று சொல்லக்கூடிய கலைகள் அத்தனையும் அன்பின் வெளிப்பாடு. இவைகளை எல்லாம் கடந்த நிலையில் இயேசு கிறிஸ்து அன்பின் வடிவாக, கடவுளின் அன்பின் வடிவாக நமக்கு அவர் உருவெடுத்து வந்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து கடவுள், கடவுளுடைய மகன், அன்பு, அன்பின் வடிவு, இவைகளை அவர் நமக்கு காட்டுவதற்காக வந்திருக்கின்றார். அன்பின் தன்மையை எந்த முறையில் நம்மால் அறிந்து கொள்ள முடியும்? அன்பின் மயமாகவே உலகம் முழுவதும் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். உங்களுக்கு நீங்கள் அன்பு செய்ய வேண்டுமென்றால், நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல ஒருவர் ஒருவருக்கு அன்பு செய்யுங்கள். இயேசுவினுடைய அன்பின் உச்சக்கட்டம், அன்பின் வெளிப்பாடு, தன்னையே நமக்காக பலியாக்கியது, அவருடைய மரணம், பாடுகள் எல்லாமே அன்பின் வெளிப்பாடு. அன்பு என்றால் கடவுள், கடவுள் நம்மோடு, நாமும் கடவுளோடு இருப்போமே. ஆனால் அதே அன்பு நம்மை ஆட்கொள்ளும். ஒவ்வொரு பலிபூசையும் தேவநற்கனையும் அன்பின் வெளிப்பாடு. அன்பின் மயமாக இருக்கின்ற இறைவன் நம் எல்லோரையுமே அன்பாக இருக்க விரும்புகின்றார். அந்த வல்லமையை, தெய்வீக சக்தியை நம் எல்லோருக்கும் இறைவன் தர மன்றாடுவோம். பொன்னான வாழ்வை புலமேற்று வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ. பொன்னான வாழ்வை புலமேற்று வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ. புதிரான வாழ்வு எதிரானதாலே, புதிரான வாழ்வு எதிரானதாலே, வலிவாக செய்வாய் ஆண்டவரே, பூவருளோடு அழைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், பணிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே.
அருளான வாழ்வு இருளானதாலே திரியாக எமை ஏற்றி வைத்தோம். அருளான வாழ்வு இருளானதாலே திரியாக எமை ஏற்றி வைத்தோம். திரியாக கருகி மெழுகாக உருகி, திரியாக கருகி மெழுகாக உருகி, பலியாக வைத்தோம் ஆண்டவனே, புது ஒளியாக மாற்றும் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை பொழுந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளை கண்டவராம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோலும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கான உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த விடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதி அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி வரை உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம்.
சின்ன இதயம் திறந்துள்ளேன், என்னோடு பேசவா. உன் மொழி கேட்க வந்தேன், என்னோடு பேசவா. சின்ன இதயம் திறந்துள்ளேன், என்னோடு பேசவா. உன் மொழி கேட்க வந்தேன், என்னோடு பேசவா. என் உள்ளத்தில் கரையுண்டு, குறைகள் பல உண்டு. உன் மொழியில் நிறையுண்டு, இதய சுகமுண்டு. என் உள்ளத்தில் கரையுண்டு, குறைகள் பல உண்டு. உன் மொழியில் நிறையுண்டு, இதய சுகமுண்டு. இறைவனே நீரே எந்த நம்பிக்கை, என் வாழ்விலே என்றும் நீ துணை. சின்ன இதயம் திறந்துள்ளேன், என்னோடு பேசவா. உன் மொழி கேட்க வந்தேன், என்னோடு பேசவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாயின்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித அந்தோணியார் நவநாள் ஜெபம். புதுமையில் பலர் புரிய பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலே பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்களும் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காக வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தாரும். புதுமையில் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே, புதுமையில் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே, புதுமையில் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே, மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே, புவி வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோமும் புகழை. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே, புவி வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோமும் புகழை. எண்ணற்ற கோடி மாந்தர்களும் நாடி வருகின்றன, உம்மை நாளும் புகழ்கின்றன. எண்ணற்ற கோடி மாந்தர்கள் உம்மை நாடி வருகின்றன, உம்மை நாளும் புகழ்கின்றன. வந்தோர்க்கெல்லாம் நிறைவரம் தந்து நாளும் காக்கின்றே, நன்மைகள் புரிகின்றே. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே, புவி வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோமும் புகழை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழுமாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.